வெளியனூர் அடுத்த உளவாய்க்காலில் இயங்கி வந்த போலி மதுபாட்டில் தொழிற்சாலையை விழுப்புரம் மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசார் கண்டுபிடித்து அங்கிருந்த பொருட்களை அதிரடியாக பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி வெளியனூரிலிருந்து வானூர் கூத்துறை வழியாக வேனில் மதுபாட்டில்கள் கடத்தப்படுவதாக விழுப்புரம் மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. கூத்துறை சாலையில் நேற்று காலை தமிழக போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். வெளியனூரிலிருந்து திருச்சிற்றம்பலம் கூட்டோடு நோக்கி வந்த ஈச்சர் வேனை மடக்கி சோதனை நடத்தினர். வேனில் தமிழக டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யும் மதுபானம் பெயரில் போலி மதுபானம் தயாரித்து அதில் ஸ்டிக்கர் ஒட்டி ஏராளமான பெட்டியில் கொண்டு செல்வது கண்டுபிடிக்கப்பட்டது. வேன் ஓட்டுநரை பிடித்து விசாரித்த போது திருச்சி கருமண்டபம் சமத்துவ நகரைச் சேர்ந்த சின்னசாமி மகன் 40 வயதாகும் கருத்தபாண்டி என்பது தெரிய வந்தது. கடத்தல் மதுபானம் கொண்டு செல்லும் வழியை காட்ட வேனுக்கு முன்னால் காரில் சென்ற சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த ராமநாதபுரத்தை சேர்ந்த சிதம்பரம் மகன் 22 வயதாகும் சித்திக், மரக்காணம் அனுமந்தை செட்டிக்குப்பத்தை சேர்ந்த 45 வயதாகும் ராஜசேகர், புதுச்சேரி கோரிமேடு வீமன் நகரை சேர்ந்த 53 வயதாகும் பால்ஜோஸ், புதுச்சேரி கொம்பாக்கம் கண்ணாயிரம் மகன் 36 வயதாகும் பிரபு ஆகியோரை பிடித்தனர். விசாரணையில் அனுமந்தை சக்திவேல் அவரது உறவினரின் மூலம் வில்லியனூர் உளவாய்க்காலில் போலி மதுபான தொழிற்சாலை அமைத்து போலி டாஸ்மாக் மதுபானம் தயாரித்து சென்னை வண்டலூர் பகுதிக்கு கடத்தி சென்றது தெரிய வந்தது. போலீசார் கருத்தபாண்டி, சித்திக், பால்ஜோஸ், ராஜசேகர், பிரபு ஆகிய 5 பேரை கைது செய்தனர். வேனில் இருந்து ரூபாய் 20 லட்சம் மதிப்புள்ள எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் என்ற பெயரில் அச்சிடப்பட்ட 10,032 போலி குவார்டர் பிராந்தி பாட்டில்கள், கடத்தலுக்கு பயன்படுத்திய ஈச்சர் வேன், ரோட் பார்ப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட டாடா இண்டிகோ கார் பறிமுதல் செய்து ஆரோவில் காவல்துறையில் ஒப்படைத்தனர். கோட்டக்குப்பம் டிஎஸ்பி உமாதேவி பறிமுதல் செய்யப்பட்ட போலி மது பாட்டில்களை பார்வையிட்டு போலீசாரை பாராட்டினார். ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள சக்திவேல் உள்ளிட்ட சிலரை தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட ராஜசேகர் கொடுத்த தகவலின் பேரில் ஆரோவில் இன்ஸ்பெக்டர் கமலஹாசன் தலைமையில் போலீசார் வில்லியனூர் அடுத்த உளவாய்க்கால் பகுதியில் கடந்த 1 வாரங்களாக செயல்பட்டு வந்த போலி மதுபான தொழிற்சாலையில் சோதனை நடத்தினர். தமிழக டாஸ்மாக் மதுபான பெயரில் அச்சிடப்பட்டிருந்த லேபிள்கள், காலி மதுபாட்டில்கள், மூடி, காலி அட்டை பெட்டிகள், மதுபானம் தயாரிக்கும் இயந்திரம் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இந்த இடம் புதுச்சேரி அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மகளுக்கு சொந்தமான இடம் என்பது தெரிய வந்தது. அனுமந்தை சக்திவேலனின் உறவினர் மூலம் பிளாஸ்டிக் அரைப்பதற்கு இடத்தை வாடகைக்கு எடுத்து போலி மதுபான ஆலை நடத்தி வந்தது தெரிய வந்தது. போலி மதுபானம் தயாரிக்க பயன்படுத்திய இயந்திரம், காலி பாட்டில்கள் உள்ளிட்ட பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதே இடத்தில் கடந்த சில மாதத்திற்கு முன்பு சந்தன எண்ணெய் தயாரிப்பதற்காக குவித்து வைக்கப்பட்டிருந்த டன் கணக்கிலான சந்தன மரக்கட்டை துகள்களை தமிழக வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் பகல் 12 மணிக்கு திறப்பது வழக்கம். அதற்கு முன்பாக கள்ளச்சந்தையில் டாஸ்மாக் பாட்டில்களை கூடுதல் விலைக்கு விற்கின்றனர். இதற்காக புதுச்சேரியில் போலி தொழிற்சாலையில் இருந்து மது பாட்டில்கள் தயாரித்து சென்னை பகுதியில் விற்கப்பட்டது தெரிய வந்தது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த உளவாய்க்காலில் இயங்கி வந்த போலி மதுபாட்டில் தொழிற்சாலையை விழுப்புரம் மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசார் கண்டுபிடித்து அங்கிருந்த பொருட்களை அதிரடியாக பறிமுதல் செய்தனர். கடந்த 1 வாரமாக செயல்பட்டு வந்த இந்த தொழிற்சாலையை அங்குள்ள கலால் அதிகாரிகளோ உள்ளூர் போலீசாரோ கண்டுபிடிக்கவில்லை. அதற்கு மாறாக விழுப்புரம் மாவட்ட போலீசார் கண்டுபிடித்தது புதுச்சேரி போலீசாருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாரின் இடத்தில் இதுபோன்ற சட்டவிரோதமான தொழில் நடந்திருப்பதால் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தேனி ஜெயக்குமாரின் அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும், இதன் மீது வழக்கு பதிந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து எதிர்க்கட்சி தரப்பினர் மற்றும் பல்வேறு பொதுநல இயக்கங்கள் போராட்டங்கள் நடத்த இருப்பதாக தெரிவிக்கின்றனர். புதுச்சேரியில் பால் உற்பத்தியை பெருக்க அரசு உறுதுணையாக இருக்கும் என்று அரியாங்குப்பத்தில் நடைபெற்ற அரசு வட்டார வளர்ச்சி விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு ஊரக வளர்ச்சித்துறை, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மற்றும் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு காய்கறி விதைப்பைகள், விவசாய கருவிகள், உபகரணங்கள் மற்றும் சமுதாய முதலீட்டு நிதி வழங்கும் நிகழ்ச்சி நேற்று அரியாங்குப்பத்தில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து ரூபாய் 2 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுவை மக்கள் அனைவரிடத்திலும் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பது அரசின் எண்ணம். குறிப்பாக பெண்களுக்கு அந்த ஆர்வம் உள்ளதால் அவர்களின் மூலமாக பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மேலும் பெண்களின் மீது அதிக அக்கறை கொண்ட அரசு நமது புதுவை அரசு. எனவே பெண்களின் பெயரில் சொத்துக்கள் வாங்கினால் பத்திரப்பதிவில் 50% இலவசம். இதனால் பலர் தங்கள் வீட்டு பெண்களின் பெயரில் சொத்துக்கள் வாங்கியவர்கள் அதிகம். எனவே குடும்பத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுகிறது.
மேலும் பெண் குழந்தை பிறந்தால் சங்கடம் என நினைத்த நிலையில் பெண் குழந்தை பிறந்தால் அவர்களின் பெயரில் வங்கியில் ரூபாய் மேலும் அரசின் பணம் மக்களின் பணம், அதன் அடிப்படையில் மக்கள் பயன்பெறும் வகையில் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு சென்றடைய செய்கின்றோம். மேலும் புதுவை அரசு பல நலத்திட்டங்களை கொண்டு வரும். எனவே கிராமப்புற மக்களுக்கு தேவையான திட்டங்களை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் காய்கறிகள், உணவு தானியங்கள் அதிக அளவில் பயிரிடப்படுகின்ற பகுதி கிராம பகுதி. இதில் நமக்கு அதிகம் தேவை பால் உற்பத்தி. எனவே தற்போது நமக்கு தேவைப்படுவது 1,00,000 லிட்டர். ஆனால் கிடைப்பது வெறும் 40,000 லிட்டர் தான். இதனை 1,00,000 லிட்டருக்கு நாம் கொண்டு வர வேண்டும். எனவே இதன் மூலமாக ஒவ்வொருவரும் குறைந்தது 20 கறவை மாடுகள் வளர்த்து பால் வளத்தை பெருக்க வேண்டும் என்பது எனது எண்ணம். இது நீங்கள் மாநிலத்திற்கு செய்கின்ற ஒரு நன்மை. இதற்கு அரசு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஆகவே அரசின் பல திட்டங்களை இந்த துறையின் மூலமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பேசினார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். இந்தியா பாகிஸ்தான் போர் பதட்டம் குறித்து தவறான தகவல்களை பரப்புவோர் மீது பேரிடர் மேலாண்மை சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியா பாகிஸ்தான் போர் பதட்டம் குறித்து தவறான தகவல்களை பரப்புவோர் மீது பேரிடர் மேலாண்மை சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். வான்வழி தாக்குதல் ஏதேனும் நடந்தால் உங்கள் வீட்டில் பாதாள அறை இருக்க வாய்ப்பில்லை என்பதால் குளியல் அறையை தேர்வு செய்யலாம். தாக்குதலில் ஜன்னல்கள், கதவுகள் நொறுங்காமல் இருக்க பிளாஸ்டிக் சீட் வைத்து ஒட்டிவிடுங்கள். வீட்டில் உள்ள மெத்தை, மேஜை, புத்தகங்களை வைத்து தற்காலிக குடில் அமைத்துக் கொள்ளுங்கள். வாய் சிறிதாக திறந்த நிலையில் பின்னந்தலையினை கைகளால் மறைத்தவாறு தரையில் குப்புறப்படுத்திக் கொள்ள வேண்டும். போதிய உணவு, குடிநீர் இருப்பை உறுதி செய்யுங்கள். குளியல், வாளி, டப் என அனைத்திலும் நீர் வைத்துக் கொள்ள வேண்டும். மின் இணைப்பு, சமையல் எரிவாயு இணைப்பை அணைத்து வையுங்கள். ஜன்னல் அருகே இருக்காதீர்கள். பறந்து வரும் இடிபாடுகளிடம் இருந்து காத்துக்கொள்ள போர்வை விருப்புகள் கொண்டு மூடிக்கொள்ள வேண்டும். அபாய சங்கு ஒலிப்பதன் மூலம் விடுவிக்கப்படும் விமான தாக்குதல் குறித்த எச்சரிக்கைகளை பின்பற்றவும். உங்கள் சுற்றுவட்டாரம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். வான்வெளி தாக்குதலின் போது வெளியே செல்வதும் புகைப்படம் எடுப்பதும் கூடாது. சுவர், ஜன்னல் அருகே நிற்கக்கூடாது. பெரும் கூட்டமாக நிற்கக்கூடாது. தேவையற்ற பயணத்தை தவிர்க்க வேண்டும். அனைத்தும் சரியாகிவிட்டதாக அரசு அறிவிக்கும் வரை வீட்டினுள் இருங்கள். வான்வெளி தாக்குதல் குறித்த எச்சரிக்கை ஆபத்திற்கான சமிக்கை என்பதால் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது என அதில் கூறியுள்ளார். புதுச்சேரி வந்த மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து பேசினார். புதுச்சேரி வந்துள்ள மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்பு மற்றும் இளைஞர் நல அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக புதுச்சேரி வந்தார். தொடர்ந்து அவர் கவர்னர் மாளிகை, ராஜ்பவனுக்கு சென்று அங்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். முன்னதாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மத்திய அமைச்சருக்கு மரியாதை நிமித்தமாக பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். புதுச்சேரி கம்பன் கழக 58ஆம் ஆண்டு விழாவில் ஜேவிஎஸ் அறக்கட்டளை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 58ஆம் ஆண்டு விழா கம்பன் கலையரங்கில் நேற்று தொடங்கியது. விழாவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து இன்று 2ஆம் நாள் விழா நடைபெற்றது. தொடர்ந்து இளையோர் அரங்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி அமைப்பை முத்துக்கருப்பன் பார்வதி அறக்கட்டளை ஏற்பாடு செய்ய கம்பன் இசையமுதை மருத்துவர் சிவதாசனும் அறக்கட்டளை நிறுவனர்கள் பழனி, அடைக்கலம், சுகுமாரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து கம்பனின் நான் கண்ட ராமன் என்ற பொருளில் இளையோர் அரங்கம் நடைபெற்றது. வீரபாலாஜி தலைமை ஏற்க சுரேகா தலைவனாகவும், ஹேமவர்தினி தோழனாகவும், தீபக் பரம்பொருளாகவும் விழாவில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஜேவிஎஸ் நிறுவன அறக்கட்டளை சார்பில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஜேவிஎஸ் குடும்பத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த 2 மகளிருக்கு சுயதொழில் செய்ய தனது சொந்த செலவில் தையல் மிஷின்களை சட்டமன்ற உறுப்பினர் வி. ராமலிங்கம் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட கணேஷ் நகர், ராமலிங்க நகர் பகுதியைச் சேர்ந்த வீரம்மா லட்சுமி ஆகிய 2 மகளிருக்கு சுயதொழில் செய்ய தனது சொந்த செலவில் சட்டமன்ற உறுப்பினர் வி. ராமலிங்கம் 2 தையல் மிஷின்களை வழங்கினார். ஏற்கனவே அவர் தனது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதியில் உள்ள பல மகளிருக்கு தையல் மிஷின்களை வழங்கிய நிலையில் இன்று 2 மகளிருக்கு சுயதொழில் செய்ய தையல் மிஷின்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். நேரு வீதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் ராகராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகளான செல்வம், மோகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மத்திய அமைச்சர் தலைமையில் புதுச்சேரியில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில பாஜக மையக்குழு கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்று வருகிறது.
இதில் மத்திய அமைச்சரும் புதுச்சேரி மாநிலத்திற்கான பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான மான்ஸ்விக் மாண்டவியா மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், புதுச்சேரிக்கான பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு மற்றும் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் மாநில பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் வரும் சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்திய ராணுவம் மற்றும் ஆபரேஷன் சிந்தூருக்கு ஆதரவு தெரிவித்து புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் இந்திய ராணுவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்திய ராணுவம் மற்றும் ஆபரேஷன் சிந்தூருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. பாலயோகி மைதானத்தில் இருந்து தொடங்கிய பேரணி பல்வேறு சாலைகள் வழியாக 100க்கும் மேற்பட்டோர் மூவர்ண கொடியை ஏந்தி பேரணியாக சென்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் அதிமுகவினர் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மணப்புல விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு நலமுடன் வாழ வேண்டியும், நமக்காக எல்லையில் போர் புரியும் நம் ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்கவும் வெற்றி பெற வேண்டியும் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் இன்று ஸ்ரீ மணப்புல விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை செய்து 1008 தேங்காய் உடைத்து தங்கத்தேர் இழுத்து அதிமுகவினர் வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து சுபையா சாலையில் உள்ள புனித இருதய ஆண்டவர் பசிலிக்கா தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும், முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. பின்னர் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம், இனிப்புகள் வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், நம் நாட்டிற்காக இரவு பகல் பாராமல் தனது இன்னுயிரை துச்சமென மதித்து நம்முடைய எதிரி நாடான பாகிஸ்தான் எல்லையில் போர் புரியும் இந்திய போர் வீரர்களாக நம்முடைய சகோதர சகோதரிகள் போற்றுதலுக்கு உரியவர்கள் ஆவார். நம் நாட்டு மக்கள் அனைவரும் பிரதமர் மோடியின் கரத்தை வலுப்பெற செய்ய வேண்டும் என்றார். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட வெண்ணிலா நகர் பகுதியில் புதிய PVC குடிநீர் குழாய் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட வெண்ணிலா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் வெண்ணிலா நகர் முக்கிய சாலை மற்றும் குறுக்கு தெருக்களில் புதிய PVC குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகள் சுமார் 15 லட்சம் ரூபாய் செலவில் இன்று மேற்கொள்ளப்பட்டது. இந்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அப்போது பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் புதுச்சேரி விமான நிலையத்திற்கு கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையத்திலிருந்து பெங்களூரு, ஹைதராபாத் நகரங்களுக்கு தினம்தோறும் விமானம் இயக்கப்பட்டு வருகிறது. தினமும் காலை 11:10 மணிக்கு பெங்களூருவிலிருந்து புறப்படும் விமானம் மதியம் 12:25 மணிக்கு புதுச்சேரியை வந்தடைகிறது. மதியம் 12:45 மணிக்கு புதுச்சேரியிலிருந்து புறப்பட்டு மதியம் 2:30 மணிக்கு ஹைதராபாத் சென்றடைகிறது. அங்கிருந்து 3:05 மணிக்கு புறப்பட்டு மாலை 4:50 மணிக்கு புதுச்சேரியை வந்தடைகிறது. புதுவையிலிருந்து 5:10 மணிக்கு புறப்படும் விமானம் மாலை 6:35 மணிக்கு பெங்களூரு சென்றடைகிறது. இதில் 74 பேர் பயணம் செய்ய முடியும். இதற்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு உள்ளது. இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நீடிக்கும் நிலையில் நாடு முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்தும்படி மத்திய உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேபோல் புதுச்சேரி விமான நிலையத்திற்கும் எச்சரிக்கை வந்துள்ளது. மத்திய அரசு விடுத்துள்ள எச்சரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி விமான நிலையத்திற்கு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று போலீஸ் DGP-யிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி விமான நிலையத்திற்கு 24 மணி நேரமும் ஆயுதம் தாங்கிய போலீசார் கொண்டு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டது. புதுச்சேரி 100 அடி சாலையில் 200 மீட்டர் அளவில் கசிந்த எண்ணெயை தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக தண்ணீரை பீச்சி அடித்து எண்ணெய் கசிவுகளை அகற்றினர். புதுச்சேரி பிரதான சாலையான 100 அடி சாலை இந்திரா காந்தி சதுக்கம் அருகே அடையாளம் தெரியாத வாகனத்திலிருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டு சுமார் 200 மீட்டருக்கு மேலாக எண்ணெய் சாலையில் கொட்டி கிடந்தது. இதன் காரணமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் சிலர் அவ்விடத்தை கடக்கும் போது வழிக்கு விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதனை கண்டு அப்பகுதியில் இருந்த போக்குவரத்து காவலர் தீயணைப்பு துறையினருக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக எண்ணெய் கொண்டிருந்த சாலையில் தண்ணீரை பீச்சி அடித்து எண்ணெய் கசிவுகளை சாலையில் இருந்து அகற்றினர். விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களை இணைக்கும் முக்கிய சாலையில் எண்ணெய் கொட்டியதால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் எந்த வாகனத்தில் இருந்து எண்ணெய் கசிந்தது என்பது தொடர்பாக
போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் திருக்கோவில் புதுப்பிக்கும் பணி மற்றும் புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்று கும்பாபிஷேக பணிக்கான அழைப்புதல்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் வழங்கப்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அண்ணா சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் திருக்கோவில் புதுப்பிக்கும் பணி மற்றும் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் திருக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வதற்காக தேதி முடிவு செய்து அதற்கான அழைப்புதல் அம்மன் திருவடிகளில் வைத்து பூஜை செய்து பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது. மேலும் திருக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்ய வருகின்ற 8/6/2025 தேதி அன்று திருக்கோவிலுக்கு குடமுழுக்கு செய்வதற்கான தேதி உத்தேசிக்கப்பட்டு அதற்கான அழைப்புதல் பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திருக்கோவில் நிர்வாகிகள், அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். உப்பளம் துப்ராயப்பேட்டையில் அருள்மிகு ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலய சடல் திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட திப்ராயப்பட்டியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்தின் ஆண்டு சடல் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது. இதில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு பக்தர்களின் உற்சாகத்துடன் திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பங்கேற்று சிறப்பித்தார். ஆலயத்தில் சிறப்பு பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றார். இந்நிகழ்வில் திமுக தொகுதி அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், மாநில சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் நோயல், கிளை செயலாளர்கள் ரவிக்குமார் மற்றும் பாக்கியஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி புதுச்சேரி கிளையை அரசு செயலர் முகமது மன்சூர் திறந்து வைத்து மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். தமிழகத்தின் முன்னணி IAS பயிற்சி நிறுவனமான கிங் மேக்கர்ஸ் பயிற்சி நிறுவனத்தின் புதுச்சேரி கிளை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. புதுச்சேரி மேரி உழவர்கரை பகுதியில் உள்ள வாசவி மாலில் நடைபெற்ற திறப்பு விழாவில் புதுச்சேரி அரசின் செயலர் முகமது மன்சூர் கலந்து கொண்டு IAS பயிற்சி அகாடமியை திறந்து வைத்து மாணவர்களை ஊக்கப்படுத்தி பேசினார். மேலும் புதுச்சேரி IAS அதிகாரிகள் மணிகண்டன் மற்றும் நெடுஞ்செழியன் ஆகியோரும் பயிற்சி நிறுவனத்திற்கு வாழ்த்து தெரிவித்திருந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிங் மேக்கர்ஸ் அகாடமியின் நிறுவன இயக்குநரான பூமிநாதன் செய்திருந்தார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழகத்திலிருந்து தேர்ச்சி பெற்ற IAS சரண்யாவிற்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியின் சித்திரை முழு நிலவு இளைஞர் மாநாட்டை முன்னிட்டு புதுச்சேரியில் மதுக்கடைகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கலால்துறை இன்று வெளியிட்டுள்ள உத்தரவில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சித்திரை முழு நிலவு இளைஞர் மாநாடு நாளை மகாபலிபுரத்தில் நடைபெற உள்ளது. இதனால் ஏராளமான பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் புதுச்சேரி வழியாக செல்வார்கள் என்பதால் பொது அமைதியை பேணும் நோக்கத்தில் புதுச்சேரியில் நாளை நண்பகல் மதியம் 1 மணி முதல் அனைத்து விதமான கல், சாராயம், மதுபான கடைகளை மூட வேண்டும் என்று கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. அரியாங்குப்பம் சுப்ராயப்பிள்ளை வீதியில் எழுந்தருளியுள்ள மணக்கோல விநாயகர் ஆலயத்தின் 41ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா சிறப்பு பூஜையின் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் சுப்ராயப்பிள்ளை வீதியில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் என்கின்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தின் 41ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நேற்று நடைபெற்றது. இதில் காலை மூலவர் விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், விழா குழுவினர்கள், ஊர் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். 2 நாட்கள் நடைபெறும் 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான தென்மண்டல அளவிலான ஹாக்கி போட்டி கூடப்பாக்கம் பகுதியில் தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் பகுதியில் அர்ஜுனா ஹாக்கி கிளப் ஏற்பாட்டில் தென்மண்டல அளவிலான 2வது ஆண்டு 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டி தொடக்க விழா கூடப்பாக்கம் பகுதியில் இன்று தொடங்கியது. இதில் புதுச்சேரி, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுமார் 20க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொள்ளும் இப்போட்டிகள் அனைத்தும் நாக் அவுட் முறையில் 2 நாட்கள் நடைபெறுகிறது. போட்டியினை அர்ஜுனா ஹாக்கி கிளப் கௌரவ தலைவர் ADS தாமோதரன் தொடங்கி வைத்தார். இதில் அர்ஜுனா ஹாக்கி கிளப் நிறுவனர் ராம், ஆலோசகர் ராஜா, குழு நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரி சங்க நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு போட்டியினை கண்டுபிடித்தனர். 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் இறுதிப் போட்டி நாளை நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நாளை பரிசீலிப்பு விழா நடைபெற உள்ளது. இதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக 25,000 ரூபாயும், 2வது பரிசாக 15,000 ரூபாயும், 3வது பரிசாக 10,000 ரூபாயும், 4வது பரிசாக 5,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
மேலும் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பச்சையப்பன், சதீஷ், ராணி, கருணாகரன், பாபு, மல்லிகா, முருகன், புஷ்பராஜ், கார்த்திக், சிவா, லட்சுமணன், ராமநாதன், அரவிந்த், பிரவீன், ஹரிஸ், அருணாச்சலம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அர்ஜுனா ஹாக்கி கிளப் நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.